கடந்த வாரம் தியானித்த காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வதாக. எபிரேயர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எபிரேயர் 6 கைகளை வைக்குதல், படிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இது அஸ்திவார உபதேசங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அஸ்திவார உபதேசம் ஒரு உபதேசம் என்னன்னா ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தை நான் கடந்த வாரத்துல நாம் தியானித்தோம். ஆமென் சொல்லாமா? அப்போ ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள் 4 வகையான ஒரு ஸ்நானம், ஞான ஸ்நானத்தின் 4 வகையான ஸ்நானத்தை போன வாரம் படிச்சோம். இது ஞாபகம் இருக்கு. ஒன்று ஒரே ஆவிக்குள்ளாக ஞான ஸ்நானம், 2வது தண்ணீர் முழுக்கினால ஞான ஸ்நானம், 3வது பசுத்த ஆவியில ஞான ஸ்நானம், 4வது அக்கினியிலான ஞான ஸ்நானம். ஆமென் சொல்லாமா? போன வாரம் படித்த ஒரே ஆவினாலே ஒரே ஆவிக்குள்ளாக ஞான ஸ்நானம் என்ன அப்படின்னு போன வாரம் நம்ம படித்தோம். அது ரொம்ப முக்கியமான ஞானஸ்தானமா காணப்படுகிறது. ஆமென் சொல்லாமா? மற்ற 4 அல்லது மற்ற 3 ஞானஸ்தானத்தை எடுக்காமல் கூட பரலோகம் போய்விடலாம். அந்த முதல் ஞானஸ்தானம் இருக்கிற ஒரே ஆவிக்குள்ளாக ஒரு ஞானஸ்தானம் பெறவில்லை என்று சொன்னால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. திரும்பி சொல்றேன், மற்ற தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காட்டியும் கூட பரலோகம் போயிடலாம், அல்லது பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் எடுக்காட்டி கூட பரலோகம் போயிடலாம். கவனிங்க, அக்னினால் ஞானஸ்தானம் எடுக்காட்டி கூட பரலோகம் போயிடலாம். ஆனா இந்த ஒரே ஆவிக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கல அப்படின்னா நீங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா 3 ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதில்லை பாஸ்டர். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் எந்த ஞானஸ்தானம் எடுக்கல? அக்னியினால் ஞானஸ்தானம் எடுக்கல, பரிசுத்த ஞானஸ்தானம் எடுக்கல, தண்ணீர்னால என்ன செய்யல? ஞானஸ்தானம் எடுக்கல. ஆனா அவன் எங்க போயிட்டான் சொல்லுங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டானே. ஆனா அவன் எந்த ஞானஸ்தானம் எடுத்தான்? ஒரே ஆவியில இயேசுவோடு கூட விசுவாசித்து இயேசுவோடு கூட ஒரே ஆவியில ஞானஸ்தானம் எடுத்தான். எங்க போயிட்டான்? ஆமா. ஏன் பரலோகம் போனா? அவனுக்கு ஞானஸ்தானம், தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்ல, நேரம் இல்லை, சமயம் இல்லை, அவனுடைய ஜீவன் போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றதுக்கு என்ன அவன் வாக்குத்தத்தம் பெற்ற பரிசுத்தன் அபிஷேகம் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 40 நாள் கழித்து 50 நாள் கழிச்சு தேவ ஆவியார் என்ன செய்ய போறாரு? ஊற்றப்பட அவனுக்கு அதுக்கு என்ன இல்ல, டைம் இல்ல. அக்கினினால் ஞானஸ்தானம் பிறகு என்ன இல்ல, நேரம் காலம் இல்லை. அதனால இங்க போயிட்டான். ஆனா நமக்கு எப்படி இருக்கு? அதனால 4 எடுக்கலன்னா இங்க போக முடியாது, வரல முடியாது. அப்ப 4 நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். 4 ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ முதல் ஞானஸ்தானம் ஒரே ஆவிக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஒரே அந்த வார்த்தையில ஒரே அந்த ஆவியில நம்ம பெற வேண்டிய ஞானம். எப்போ விசுவாசிக்க தொடங்குறோமோ அப்பொழுது அந்த ஒரே ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 முதல் ஒருத்தர் படிங்களே. எபேசியர் 5:23 முதல். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல அப்ப இயேசுவே கிறிஸ்துவே அந்த சரீரமா சபைக்கு எப்படி இருக்காரு? ரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் அப்ப சபை கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். சபையா இருக்கிற சரீரம் கிறிஸ்துவா இருக்கிற தலைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்ப இயேசுவா இருக்கிற தலையா இருக்கிற இயேசு சபையில அந்த சரீரத்து மேல எப்படி வைக்கிறாரு? அன்பு கூறுகிறார் இருக்கிறார். அவர் அன்பு வைக்கிறார், அன்பு கூறுகிறார். தொடர்ந்து படிங்க. நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே, தண்ணீர் தெளிப்பினாலே போடல, தெளிப்பு ஞானஸ்நானம் இல்ல, தண்ணீர்
முழுக்கு. அப்ப முழுகி தண்ணிக்குள்ள முழுகி எந்திரிக்கிறது போல அந்த வசனத்துல நம்ம முக்கி எடுக்கிறார் ஆண்டவர். வசனத்துக்குள்ள முக்கி எடுத்து நம்ம என்ன செய்யறார்? சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் வசனத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலான ஒன்றுமில்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக 3 ஆண்டுகள் நிறுத்துவதற்கு நம்மை தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமே சொல்லாமா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் வேலை என்னன்னா, கரை திரை இல்லாத சபையாக, பரிசுத்தமும் பிழையற்ற சபையாக. ஆமே சொல்லாமா? அப்ப நம்மள என்னவா மாறணும்? கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கரை திரை இல்லாத சபை. கரைகள் இருக்கக்கூடாது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? கரை இருக்கு. பாவக்கரைகள் இருக்கு, சாபக்கரைகள் இருக்கு, சுவாபத்துல நிறைய கரைகள் இருக்கு, திரைகள் இருக்கு, தேவையில்லாத காரியங்கள்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்யறாரு? தண்ணீர் முழுக்கினாலே, வசனத்தினால ஒவ்வொரு நாளும் முக்கி 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 ஒவ்வொரு நாள் வசனத்தை தியானிக்க 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 அந்த கரை நீங்குகிறது. ஆமென் சொல்லுங்க. துணியில கரை எல்லாம் இருக்கு, கரை திரை எல்லாம் இருக்கு. என்ன செய்வீங்க? அப்படியே போட்டு போவோமா? சொல்லுங்க சொல்லுங்க. தண்ணியில ஊற வச்சு என்ன செய்யறது? கசக்கி சோப்பு போட்டு தேய்ச்சு, சொல்லுங்க, அந்த கரை திரையில என்ன செய்யணும்? அது நீங்களும் என்ன செய்ய எவ்வளவு பிரயாசப்படுறோம். அதே போல நமக்குள்ளாக, சபைக்குள்ளாக, சரீரமா சபைக்குள்ளாக நிறைய கரைகள் திரைகள் இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்லுங்க, நீக்குகிறார். ஒரு வாரம் ஃபுல்லா அங்க இங்க எல்லாம் போய் எல்லாம் கரை திரையோட சர்ச்சுக்கு வர்றதுக்குள்ள வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடிச்சு துவைச்சு காய போடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? சுத்தம் பண்றாரு. சுத்தம் பண்ணி நம்ம இங்கிருந்து போகும்போது இங்க எப்படி போறோம்? அப்படியே பரிசுத்தமா சுத்தமா போறது. ஒரு வாரத்துக்குள்ள திருப்பி எல்லாம் கரை திரை எல்லாம் ஒட்டிடுறது ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்தப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் சுத்தமுள்ள உடைய நம்ம போடுறது போல ஒவ்வொரு நாளும், தமிழ்ல பழமொழி இருக்கு, கந்தையானாலும் கசக்கி கட்டு. புரிஞ்சுதா? கந்தையே பரவாயில்ல, கிழிஞ்சிருக்கு பரவாயில்ல, அப்படி ஆனா என்ன செய்ய? நல்ல சுத்தமா என்ன செய்ய? போடு. அப்போ சுத்தப்படுத்திட்டு இருக்கிறார். கரை திரை முதலான எல்லாவற்றையும் நீங்கும்படியாக பிழை இல்லாத பிழை என்னது? எந்த தப்பு இருக்கக்கூடாது, எந்த பிழை, எந்த மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, எந்த வித தவறுகள் இருக்கக்கூடாது. பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை, குற்றச்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. சபையை பார்த்து, சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து, என்னை பார்த்து, உங்களை பார்த்து யாரும் என்ன செய்யக்கூடாது? குற்றச்சாட்டக்கூடாது. பிசாசு என்ன செய்யக்கூடாது? குற்றச்சாட்டக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்வதற்காகவே, அப்படிப்பட்டவளா மாற்றுவதற்காகவே, குற்றமற்ற சபையாக நம்மை மாற்றுவதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் இயேசு. ஆமென் சொல்லுங்க. திருப்பி அந்த வசனம் மட்டும் திருப்பி படிங்க. கரை திரைய எந்த வசனம்? 27 பைபிளுக்கு எடுத்துங்க. எபேசியர் 5:27. கரை திரை இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. அது என்ன சபை? glorified church. ஒரு மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தபடிக்கு தம்மை தாமே அந்த சரீரத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கமிட் பண்ணிருக்கிறார், தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசுக்கு வேலையே என்னன்னா, நம்மை சுத்தி இழுத்து கொண்டே இருக்கணும், நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கணும், நம்ம சுத்தப்படுத்திட்டே இருக்கணும். ஆமென். இப்ப ஞானம் இதுக்கு முழுக்கு ஞானம் சொன்ன அப்படின்னா நம்ம சுத்தம் பண்றதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம எதுல ஞானம் எடுக்கணும்? சொல்லுங்க. ஆவியில ஞானம். எதுக்கு ஆவியில நிறைய ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எதுக்கு சொல்றோம்? ஆவியில ஜெபிக்க நம்மகிட்ட இருக்கிற எல்லா கரைகளும் திரைகளும் எல்லா பிழைகளும் நம்ம விட்டு என்ன செய்யுது? மாறி நம்ம பரிசுத்தமுள்ள சபையாக மாற்றுகிறது.
சொல்லுங்க. எதுக்கு வசனத்தை தியானிங்க தியானிங்க சொல்றோம்? வசனத்தை படிக்க 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 வசனத்தினாலே நம்ம சுத்தம் பண்றார் ஆண்டவர். ஆமென். யோவான் 15:3 படிங்க. யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த உபதேசங்கள், வசனம், வசனத்தை தியானிக்க 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 நம்ம என்ன ஆகிறோம்? சுத்தமாகிறோம். நம்மை பரிசுத்தமா மாறுகிறோம். கரை இல்லாத ஒரு பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வசனத்தை படிக்கணும். ஒண்ணு அபிஷேகத்தை நிரம்பணும், ஆவியில் நிரம்பணும். ரெண்டாவது என்ன செய்யும்? வசனத்தை தியானிக்கணும். ரெண்டும் நமக்கு இருக்கும்போது நம்மை சுத்தவான்களாக பரிசுத்தவான்களாக கரை திரை இல்லாத பிழையற்ற ஒரு சபையாக நம்ம கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. இந்த ரெண்டு விஷயம் சபையில இடம் இல்லைன்னா அந்த சபை கரையுள்ள சபையாக மாறிடும், பிழையுள்ள சபையாக மாறிடும். நல்ல ஆவியில் நிறையணும், நல்ல அந்நிய பாஷை பேசி நல்ல ஆவியில் நிரம்பணும். ஆமென் சொல்லுங்க. வசனத்துக்கு தன்னை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கணும். பைபிள் ஸ்டடியா நேரம் முதல் வரணும். வசனம் தியானிக்கிற இடமா உடனே வந்து உட்காரணும். இன்னைக்கு வசனத்தை தியானிக்கிறதுக்கு அநேகருக்கு என்ன இல்ல, ஒரு டிவி பார்க்கறதுக்கோ அல்லது செல்போன் பார்க்கறதுக்கோ மனசு ரொம்ப வாஞ்சியா இருக்குது. ஆனா வசனம் படிக்கலாம்னா ரொம்ப வேதனையா இருக்குது. அப்படின்னா ஏதோ ரொம்ப பெரிய வியாதியில் இருக்கிறேன்னு அர்த்தம். திருப்பி சொல்றேன். ஆனா நல்ல பைபிள் படிக்கிறதுக்கு நல்ல வாஞ்சியா இருக்குது. டிவி பார்க்கறதுக்கு பார்க்கலாம், கொஞ்சம் வெறுப்பா இருக்குது, அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சரியான பாதையில என்ன செய்றீங்க? இருக்கேன்னு அர்த்தம். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துருக்குன்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கொஞ்சம் நீங்களே உங்களுக்கே தெரியும். என்ன சாம வியாதியோட இருக்கிறியா அல்லது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான்னு தெரிஞ்சிடும். அல்லையே சொல்லுங்க. திருப்பி அந்த எபேசியர் 5 படிங்க, 28 அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியின் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்று. அப்ப சபையை போஷித்து யார் காப்பாற்றுகிறது? கர்த்தர். கர்த்தர் சபை என்ன செய்யறாரா? போஷிக்கிறார். இயேசுதான் சபை போஷிக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியமா வாழ்வதற்கு, நல்ல வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை காரியங்களையும் அத்தனை உணவுகளையும் ஆண்டவர் நம்ம கொடுத்து நம்மை போஷிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தில் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் இவர்களாயும் இருக்கிறோம். நல்லா கவனி, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். பிசாசின் பிடியில் அகப்பட்டவங்க இந்த வசனத்தை படிக்கணும். கவனிங்க. நம்ம சரீரத்து மேல பிசாசுக்கு ஆசை இருக்கு. எப்படிங்க? கவனிங்க எல்லாரும். நம்ம சரீரத்து மேல யாருக்கு ஆசை இருக்கு? பிசாசு ஆசை. நமக்கு உள்ள வந்து புகுந்து நம்ம இயக்கணும், நம்ம ஆளணும் அப்படின்னு பிசாசு ரொம்ப ஆசை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த சரீரத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரம் ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ 30 வருஷம் வசிக்கிறோம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவமா இருக்கிறோம். அப்புறம் சொல்லணும், இந்த சரீரம் இயேசுடைய அவயவத்துக்கு சொந்தம். இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? இயேசுடைய ஆண்டுடைய சரீரத்துக்கு சொந்தம். இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? இயேசுவின் சரீரத்துக்கு சொந்தம். நான் இயேசுக்கு சொந்தம், இயேசுவின் சரீரத்துக்கு சொந்தம். நான் இயேசு கிறிஸ்து எலும்புகளுக்கு சொந்தம். நான் இயேசு ரத்தத்துக்கு சொந்தம். நான் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்துக்கு சொந்தம். நான் இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு சொந்தம். நான் இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தம். நான் பரலோகத்துக்கு சொந்தம். பிசாசுக்கோ அவருடைய கிரியைகளுக்கோ வியாதிகளுக்கோ அவருடைய சாபங்களுக்கோ எந்த காரியங்களுக்கோ என்ன இல்ல, சொந்தம் அல்ல என்று சொல்லி நாம் நம்மை இந்த காரியங்களுக்கு சொந்தப்படுத்தணும். எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணிருக்கீங்க? டெய்லி ஜெபிக்கணும். நம்ம என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசுக்கு சொந்தம், அவருடைய ரத்தத்துக்கு சொந்தம், அவருடைய சரீரத்துக்கு சொந்தம்.
அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய நரம்புகளுக்கும் சொந்தம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு சொந்தம், அவர் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு சொந்தம், அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு சொந்தம், இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிற அந்த சுகத்துக்கு சொந்தம், விடுதலைக்கு சொந்தம். பிசாசுக்கோ அவருடைய கிரியைகளுக்கோ பாவத்திற்கோ உலக பிரகாரம் எந்த காரியங்களுக்கோ சாபத்திற்கோ என்ன இல்ல சொந்தம் இல்லை என்று சொல்லி நம்ம இயேசுக்கு சொந்தப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அழகா போட்டிருக்கு பாருங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும், எப்படிங்க, யாருடைய மாம்சத்துக்கும்? இயேசு கிறிஸ்து மாம்சத்திற்கும், அப்புறம் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாயும் இருக்கிறோம். அப்படின்னா நம்ம அவருக்கு உரியவர், நமக்கு உரியவர் இல்ல. ஓனர்ஷிப் நமக்கு இல்ல, சொந்தம் நமக்கு இல்ல. உரிமை யாருக்கு? இயேசுக்கு உரிமை. இயேசுக்கு உரிமையை நம்ம கொடுத்துட்டோம்னா பிசாசுக்கு நம்ம என்ன இல்ல? உரிமை இல்ல. வியாதிகளுக்கு நம்ம என்ன இல்ல? சொல்லுங்க, உரிமை இல்ல. இதை மட்டும் இயேசுக்கு இல்ல. நீங்க சொல்லணும், என் குடும்பம் இயேசுக்கு சொந்தம், என் வேலை இயேசுக்கு சொந்தம், என் வீடு இயேசுக்கு சொந்தம், என் வேலை ஸ்தலங்கள் இயேசுக்கு சொந்தம், நான் செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களும் இயேசுக்கு சொந்தம். அப்ப எல்லாத்தையும் இயேசுக்கு சொந்தப்படுத்தி பாருங்க. பிசாசுக்கு என்ன இல்ல? உரிமை இல்லைங்க. அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம், வியாதியே என்னுக்குள்ள வருவதற்கு என்ன இல்லை, உனக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால நீங்க சொன்னாது என்ன செய்யும்? போயிடும். தரித்திரமே, என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. இப்பொழுது தரித்திரத்தின் ஆவிகள், தரித்திரனுடைய சூழ்நிலைகளை வீட்டு விட்டு அகன்று போவதாக நம்ம சொல்லணும். ஆமென். நம்ம சொல்றது இல்ல, நம்ம உரிமைப்படுத்துறதே இல்லை. என் பிள்ளைகள் இயேசுக்கு சொந்தம், என் பிள்ளைகள் இயேசுக்கு சொந்தம், என் பிள்ளைகள் எதிர்காலம் இயேசுக்கு சொந்தம், என் வீடு, என் குடும்பம் எல்லாம் இயேசுக்கு சொந்தம், எனக்கு கொடுத்த வாகனங்கள் இயேசுக்கு சொந்தம். நம்ம உரிமை பாராட்ட வேண்டும். ஓனர்ஷிப் ஆண்டவருக்கு கொடுத்துடணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. என் வாகனத்தினுடைய டிரைவர் சீட்ல நீங்க கோருங்க. நீங்க என்ன செய்ய? வழி எடுத்து செல்லுங்க. நீங்க டிரைவ் பண்ணுங்க ஆண்டவரை. நீங்க எங்க போறீங்களோ அங்க என்ன செய்யறேன்? என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 36 வசனம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு, அப்படின்னா உலக பிரகாரமான தகப்பனையும் தன் தாயை விட்டுறணும். இந்த ஜாதியில பிறந்திருக்கிற, இந்த 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 பெற்றோருக்கு பையனா பிறந்திருக்கிற, மகனா பிறந்திருக்கிற, மகளா பிறந்திருக்கிற, இப்படிப்பட்டவன் நான் யாரு தெரியுமா அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லக்கூடாது. தன் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு, மனைவி யாரு சொல்லுங்க? நமக்கு துணை யாரு? இயேசு. சபையோடு என்ன செய்யணும்? கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சிடணும். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். நானும் இயேசு யாருதான்? ஒண்ணு, ஒரே மாம்சம். இந்த ரகசியம் தெரியுது. நான் கிறிஸ்துவையும், அப்ப எதை பத்தி சொல்றாரு சொல்லுங்க? அந்த உறவை சொல்ற உறவுதான் புருஷன் மனைவிக்குள் உறவு. அதை ஒப்பிட்டு சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உறவு தான் ஞானஸ்நானம். நாம் இயேசுக்குள்ள மூழ்கி இருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்குள்ள மூழ்கி இருக்கிறோம். ஒரே ஆவியில இயேசுவின் ஆவி என்னுடைய ஆவி எப்படி இருக்கு? ஒன்னா இருக்கு, ஒரே ஆவியில் இருக்கு. அதான் ஞானஸ்நானம். ஆமீன். போன வாரம் படிச்ச தண்ணீர் ஞானஸ்நானம் என்ன, ஏன் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு போன வாரம் சொல்லி கொடுங்க. எதுவும் ஞாபகம் இருக்கு? இருக்கா இல்லையா? இல்லையா சொல்லுங்க. கொஞ்சம் கிளைமேட் வெது வெதுப்பா அப்படியே கூலிங்கா இருக்கிறதுனால அன்னையருடைய கண்கள் தேங்க்யூ ஜீசஸ். ஏன் ஒருவர் தண்ணீர்னால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் அப்படின்னு போன வாரம் 7 பாயிண்ட் சொன்னேன். நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால நாம் பரலோகத்துக்கு ஒரு காரியத்தை தெரிவிக்கிறோம், சபைக்கு ஒரு காரியத்தை தெரிவிக்கிறோம், உலகத்துக்கு ஒரு காரியத்தை தெரிவிக்கிறோம், பிசாசுக்கும் ஒரு காரியத்தை தெரிவிக்கிறோம். போன வாரம் சொன்னேன். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க எழுதுறீங்களா? எல்லாம் மனசுல எழுதிட்டேன் பாஸ்டர், எல்லாம் மனசு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்படியா? அந்த ரெக்கார்டை திருப்பி ரீவைண்ட் போட்டு என்ன செய்ய போறோம்?
சர்ச்சு முடிஞ்சோன்னா நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். நிறைய பேர் தன்னுடைய பையங்களுக்காக பெற்றோர் என்ன செய்யறாங்க, எழுதிட்டு இருக்காங்க. அவன் எழுத நான் எழுதுறேன். ஆமென். சரி, பரவாயில்ல, எப்படியும் மனசுல பதிஞ்சா போதும், அதை சத்தியத்தின் பிரகாரமாக நம்ம உணர்ந்து கொண்டா போதும். ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு அடுத்த நம்ம முதல்ல ஒரே ஆவியில் ஞானஸ்நானம் எடுக்கிறது என்ன பார்த்தோம். ரெண்டாவது தண்ணீர்னால ஞானஸ்நானத்தை குறித்து போனவரை பார்த்தோம். இந்த வாரம் பரிசுத்த ஆவியினால பெறுகிற ஞானஸ்நானத்தை பார்ப்போம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளால் இருப்பீர்கள். யோவான் 1:33. யோவான் 1:33. நானும் இவரை அறியாதிருந்தேன். யார் சொல்றது? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் இயேசு குறித்து சொல்றாரு, நானும் இவரை என்ன செஞ்சேன். ஏன்னா இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் யாருங்க? சொந்தக்காரங்க, கசின்ஸ், சொந்தக்காரங்க. யோவான் ஸ்நானகன் இயேசு விட 6 மாசத்துக்கு மூத்தவர். யோவான் ஸ்நானகன் இயேசு 6 மாசம் இளையவர். 2 பேரும் ஒன்னா விளையாண்டு இருப்பாங்க, ஒன்னா போயிருப்பாங்க சின்ன வயசுல. என்ன சொந்தக்காரங்க இல்லையா? ஆனா யோவான் ஸ்நானகனுக்கு இவர்தான் மெசியான்னு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ சொல்றாரு, நானும் இவர் என்ன செஞ்சேன், அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், அந்த என்னை அனுப்பினவர் தேவன் சொன்னாரு, யார் மேல ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை காண்பாயோ அவர்தான் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்வாரு, ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். ஆமென் சொல்லாமா? என்னை ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும் அனுப்பினாரு. யார் அனுப்பினது? யோவான் ஸ்நானகனின் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும் அனுப்பினது யாரு? பிதாவானவர். அதே பிதாவானவர் தான் எனக்கு சொல்லி இருந்தாரு, நீ ஞானஸ்நானம் கொடுக்கும் போது யார் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரோ அவர்தான் பரிசுத்த ஆவியினால என்ன செய்ய போறாரு, ஞானஸ்நானம் கொடுக்க போறாரு. ஆமென் சொல்லாமா? அப்ப அதே போல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை வடிவில யார் மேல வந்து அமர்ந்தாரு? இயேசு மேல வந்து அமர்ந்தார். அப்போ அந்த யோவான் தெரிஞ்சிச்சு, இவருதான் பரிசுத்த ஆவியினால எல்லாருக்கும் என்ன செய்ய போறாரு, ஞானஸ்நானம் கொடுக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது, இப்ப வந்து ஒரே ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்கிறது யாரு? யாருங்க? இயேசு. ஆமென். வார்த்தையினால நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஒரே ஆவியில ஞானஸ்நானம் எடுக்கிறோம். தண்ணீர்னால ஞானஸ்நானம் கொடுக்கிறது யாரு? யாருங்க? உங்களுக்கு தண்ணீர்னால ஞானஸ்நானம் கொடுத்தது யாரு? பாஸ்டர். அப்ப தண்ணீர்னால ஞானஸ்நானம் கொடுக்கிறது யாரு? போதகர், ஊழியக்காரர். இப்போ பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறது யாரு? இயேசு. நான் சொல்ல புரியுதா? இப்ப பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பாஸ்டர் கொடுக்க முடியாது, மற்ற யாரும் கொடுக்க முடியாது. யாரும் கொடுக்கிறது? இயேசுவே ஞானஸ்நானம் கொடுப்பார். உங்களை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறது யாரு? இயேசுதான் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37-38 படிங்களே. யோவான் 7. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்போ இயேசு சொல்றாரு, என்ன ஞானஸ்நானம் கொடுக்க போறப்பா. என்ன ஞானஸ்நானம்? பரிசுத்த ஆவியினால என்ன செய்ய போறேன்? ஞானஸ்நானம் கொடுக்க போறேன். யாருக்கு தாகமா இருக்குதோ, யாருக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு வாஞ்சியா வர்றீங்களோ, தன்னை ஒப்பு கொடுத்து எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், எனக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் வேணும் என்று சொல்லி யாரெல்லாம் தாகமா வருகிறீர்களோ அவங்களுக்கு என்ன செய்ய போறேன்? பரிசுத்தாவினால என்ன செய்ய போறேன்? ஞானஸ்நானம் கொடுக்க போறேன். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா அப்படின்னா நான் தான் ஞானஸ்நானம் கொடுக்க போறேன்.
நான் தான் ரட்சகரா இருக்க போறேன், நான் தான் பாவத்தை எல்லாம் கழுவ போறேன், நான் தான் உங்களுக்கு ஞானசம் கொடுக்க போறேன் என்று சொல்லி என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அதுதான் ஞானஸ்நானம், அதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று படிங்க. தன்னை விசுவாசிகள் அடைய போற அந்த ஞானஸ்நானத்தை, பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்து படிங்க. இப்படி சொன்னார். எத்தனை புரிஞ்சுது? புரிஞ்சுதா? அப்ப பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்து தான் இயேசு பேசினார். அப்ப இயேசுதான் ஞானஸ்நானம் கொடுக்க போறார். நான் தான் ஞானஸ்நானம் கொடுக்க போறேன், என்னை விசுவாசம் போதும். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறதுக்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் மட்டும் இருந்தாலே போதும். அதான் தகுதி. ஆமென் சொல்லுங்க. நான் பெரிய பாவி, சின்ன பாவி, அந்த பாவி, இந்த பாவி, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க மனம் திரும்பி இயேசு விசுவாசத்தா போதும். இயேசு மேல கொண்டிருக்கிற விசுவாசம் கொண்டிருந்தா போதும். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறதுக்கு தகுதியானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறல, உங்களுக்கு இந்த வசனம், உங்களுக்கு எந்த விளக்கரையும் செலுத்த வேண்டாம். நீங்க விசுவாசமா நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு வாஞ்சே கேட்டா போதும். அதுக்கு என்ன வேணும்? தாகமா இருக்கிறவன் தான் அவர் வருவான். தாகம் வேணும். தாகம் என்ன? எத்தனை தாகத்தை குறித்து தெரியும்? ஒருத்தருக்குமே தெரியாதா? ஒருத்தருக்குமே தாகம் எடுத்தது இல்லையா? அது என்ன? அதான் கேட்கிற. தாகம்னா என்ன கேட்கிற? அதுதான் கேட்கிறேன். வேற என்ன தாகத்தை கேட்கல. என்ன தாகம் வரும்? எல்லாம் அப்ப அந்த தாகம் வந்திருக்கும்ல, சொல்லுங்க. பயங்கர தாகம் பிரதர், ரொம்ப தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும் போது நமக்கு மணக்கிற ஒரு பிரியாணி அப்படியே முன்னாடி என்ன செய்யறாங்க? மட்டன் பிரியாணியும் வைக்கிறாங்க. எதை தேடுவீங்க? பிரியாணியாவது ஒன்னாவது எனக்கு தண்ணி வேணும். இல்ல பிரதர், நாங்க ஸ்வீட்டா என்ன செய்யறோம்? ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் வைக்கிறோம், நீங்க நல்லா சாப்பிடுங்க. நீங்க என்ன செய்வீங்க? எடுத்துக்கொண்டு போ வெளியே. எனக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். பிரதர், தண்ணி இங்கிருந்து 4 கிலோமீட்டர் போனதான் கிடைக்கும், 5 கிலோமீட்டர் போனதான் கிடைக்கும். அது கடையில் என்ன இல்ல? தண்ணி இல்ல. கால் வலிக்குது, உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது. ஆனாலும் 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் கூட என்ன செய்ய நடக்க நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? என் தாகம் தீர்க்கணும். அதான் தாகம். ஒருவன் பரிசுத்தாவின் மேல தாகம் வந்துருச்சுன்னா அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவன் விடவே மாட்டான். அவன் ஜெபிக்காம இருக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் தாகம். காலச்சின்ன டிஜிஸ் நகரன் 5 வருஷத்துக்கு மேல ஜெபித்தாராம் பரிசுத்த அபிஷேகத்துக்காக. எத்தனை வருஷம்? எப்படி ஜெபிச்சிருப்பாரு? தாரும் ஆண்டவர், என் மேல ஊற்றும் ஆண்டவர், தாரும் ஆண்டவர். அதான் ஜெபமே. என் மேல ஊற்றுங்க, ஊற்றும் ஊற்றும், பரிசுத்த அபிஷேகத்தை ஊற்றும் 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 என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகமான ஜெபம், மணிக்கணக்கா ஜெபம். என்னை ஊற்றும், என்னை மேல ஊற்றும், பரிசுத்த அபிஷேகத்தை ஊற்றும். சொல்லுங்க. அந்த தாகத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம விசுவாசிக்கணும். ரெண்டா நமக்கு என்ன வேணும்? தாகம் வேணும். அப்படி தாகத்தோடு இருந்தீங்கன்னா இயேசுவே இறங்கி வருவார். வந்து உங்க மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றி உங்களை பரிசுத்தாவிக்குள்ளாக என்ன செய்வார்? ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவினால அபிஷேகத்தை கொடுக்கிறவர் யாரு? இயேசு. ஏன் நாம் பரிசுத்தாவினால அபிஷேகம் பெறணும்? ஏன் நம்ம பெறணும்? முதல் காரியம் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 5:18. இதெல்லாம் கட்டளை. 18 வருஷம் வாசிக்கிறோம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் என்ன செய்யணும்? ஆவியில நிறையணும். பரிசுத்தாவியில் ஞானஸ்நானம் பெறணும். அப்ப ஆவியில் நிறையணும். அப்ப நிறைய சொல்லி ஆண்டவர் நம்ம கட்டளையாக சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
இப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது கர்த்தர் நமக்கு விதித்த ஒரு கட்டளையை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக நிறைவேற்றணும். அப்ப எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டே ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கு ஏற்றபடி ஆண்டவர் பகிர்ந்து கொடுப்பார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்யறாரா? பகிர்ந்து கொடுக்கிறார். அவங்களுக்கு என்னென்ன தகுதியோ, அவங்களுக்கு என்னென்ன காரியமோ அந்த ஏற்றபடி ஒவ்வொருவருக்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் பாவத்தை ரொம்ப ஈஸி ஜெயிச்சிருவாங்க. சில பேர் ஆனா மற்ற விஷயத்துல ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்றபடி ஆவியானது அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம் தேவையில்லை. என்ன அபிஷேகம் தேவை? சோர்வுல மாற்றுகிற அபிஷேகம் அவங்களுக்கு தேவை. அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட அபிஷேகத்தை என்ன செய்வாரு? தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேருக்கு என்ன செய்ய ஊழியம் செய்யவே முடியாது. அப்ப ஊழியம் செய்யக்கூடிய அபிஷேகம் வேணும். சில பேர் பாவத்தையும் ஜெயிக்க முடியாது. இப்ப பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு அவங்க ஸ்பெஷல் அபிஷேகம் தேவை. அப்படிப்பட்ட ஆவியா கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்வாரு? தருவார். அப்ப எல்லாருக்கும் என்ன தேவை? பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் தேவை, அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து. அப்ப ஆவியில நிறையணும். அப்படின்னா இன்னும் நிறைய. அப்ப ஆவியான கொடுக்கப்பட்ட போது நிறைவா கொடுக்க மாட்டாரு, கொஞ்சம் தான் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு சொல்லுங்க? கொஞ்சம் தான் கொடுப்பாரு. ஆனா நாம என்ன செய்யணும்? அதை நிறையணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் தான் கொடுப்பாரு. ஆனா நம்ம வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஜெபமான ஆவியில ஜெபிக்க ஒரு நேரத்துல என்ன செய்வோம் சொல்லுங்க? நிறைஞ்சு வழிஞ்சிடும். நிறைஞ்சு என்ன செய்யும்? வழியும். அப்ப கொஞ்சம் அபிஷேகத்தை கொடுத்து தருவாரு. எல்லாருமே கொஞ்சம் அபிஷேகம் ஊற்றுவார். ஆனா கொஞ்சம் அபிஷேகம் என்னன்னா, நம்ம ஜெபிக்க ஆண்டருக்கா வாழ நம்ம ஆண்டருக்குள்ள நம்ம ஆவி நிரம்ப அந்த கொஞ்சம் அபிஷேகம் என்ன செய்யும்? அப்படியே கொஞ்சம் அதிகமாய் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகிற அளவுக்கு அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? பெருகும். ஆமென். அதனாலதான் அப்ப கொடுக்கும்போது கொஞ்சம் அபிஷேகத்தை கொடுப்பார். அந்த கொஞ்சம் அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். கொடுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அப்படி பாத்திரம் ஓட்டை ஏறக்கூடாது. பாத்திரம் ஓட்டை ஏறிச்சுன்னா அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? சொல்லுங்க, வலிஞ்சு இடையில போயிரும். அப்ப இந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? கருத்தை காத்துக்கணும். நம்ம பேசுற பேச்சு, நம்ம பார்க்கிற பார்வை, கேட்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள், எந்த விஷயத்திலையும் அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து போக கூடாது. நம்முடைய ஃபாதர் பாடியிருக்க பாட்டு, காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சு, அபிஷேகம் எல்லாம் போயிடும். ஆமென். சகோதரிகளுக்கு நிறைய சேலை மேல சொல்லுங்க கண்ணு, சொல்லுங்க நகை மேல கண்ணு, அது மேல கண்ணு, பொருட்கள் மேல கண்ணு வச்சீங்கன்னா என்ன போயிடும்? சிம்சோனுக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. எப்ப ரகசியத்தை சொன்னானோ அந்த அபிஷேகம் போயிடுச்சு. வாய் நிறைய பேசுற பேச்சு, வாயிலேயே உங்க தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் என்ன செய்யுது? போயிருது. கண்ணு வழியா உங்க அபிஷேகம் உங்களோட போயிடும். தேவையில்லாததான் பாத்தீங்கன்னா. ஆமீன் சொல்லுங்க. அப்ப அபிஷேகம் கொஞ்சம் தான் தருவார். அதில் நம்ம என்ன செய்யணும்? நிரம்பணும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை ஆவி நிரம்பி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அபிஷேகம் நமக்கு என்ன தருகிறது? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு என்ன தருதுன்னா, நமக்குள்ள தைரியத்தை கொடுக்கிறது, நமக்குள்ள பலனை தருகிறது. இந்த அபிஷேகம் நமக்கு என்ன கொடுக்கும்? தைரியத்தையும் பலனையும் நமக்கு கொடுக்கிறது. ஊழியம் செய்வதற்கு, இயேசுக்காக வாழ்வதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. பாவத்தை ஜெயிப்பதற்கு தைரியத்தை கொடுக்கிறது. உலக பிரகாரமான எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சந்திப்பதற்கு என்ன கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
அல்லேலூயா. சில வசனங்களை படிக்கலாம். 1:8 அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 2:14. நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாய் வாழ்வீர்கள். 2:14. போதும். அது வரைக்கும் பயந்துட்டு இருந்த பேதுரு இப்ப எழுமி என்ன செய்யறான்? தைரியமா பிரசங்கம் பண்றான். அப்ப அவனுக்கு தைரியம் கொடுத்தது எது? அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். அபிஷேகம் வர்றதுக்கு முன்னாடி தைரியம் இல்ல. அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க என்ன வந்துருச்சு? தைரியம் வந்துருச்சு. இன்னொரு வசனம் படிங்க, 4ஆம் அதிகாரம், அது அப்போஸ்தலர் 4:31 இருந்து படிங்க. தேவ வசனத்தை தைரியமா என்ன செஞ்சாங்க? பிரசங்கித்தார், சொன்னார்கள். ஒரே இருதயமும் போதும் போதும். இப்ப பரிசுத்தவான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவன் இருதயம் என்ன ஆயிடுச்சு? மாறிவிட்டது. தைரியமாக இயேசு வசனத்துக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென் சொல்லாமா? நல்ல கவனி. ஆவி பெற்றுக்கொண்டவனுக்கும் ஆவி பெறாதவனுக்கு வித்தியாசம் தான். ஆவி பெற்ற பிறகு முன்னாடி தைரியம் இல்ல. ஆவி பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு தைரியத்தை கத்துக்க தருகிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள வரங்கள் கிரியை செய்ய தொடங்கும். வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் படிங்க. 1 கொரிந்தியர் 12:7 முதல். சீக்கிரம் படிங்க. போதும் போதும். நீங்க கீழே 7-11 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஆவியின் வரங்களை குறித்து போட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தவான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனுக்குள்ள என்ன இருக்கும்? வரம் இருக்கும். ஏதோ ஒரு வரம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த வரத்தை நீங்க தான் என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். நீங்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள தேவன் கொடுத்த வரம் வெளிப்படும். ஆவியின் அபிஷேகம் பெறாதவனுக்கு வர என்ன செய்யாது? கிரியை செய்யாது. ஆனா யாருக்குள்ள ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்குள்ளாக வரம் கிரியை செய்யும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனுக்குள்ளாக கனிகள் கிரியை செய்யும். கலாத்தியர் 5:22-23. கலாத்தியர் 5 நீங்க வீட்டிலே படிச்சுங்க. இப்ப ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன கிரியை செய்யும்? வரம் கிரியை செய்யும். உங்களுக்குள்ள அன்பு ஊற்றப்படும். ஆவியின் கனியோ அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள அன்பு ஊற்றப்படும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மகிமையுள்ள வாழ்க்கையா மாறிவிடும். வாசிங்க யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 16:14. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். போதும் போதும். அப்ப உங்க இருதயம் என்ன ஆயிரும்? உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மகிமைப்படுத்துற வாழ்க்கையாக மாறிவிடும். எப்பொழுது? நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது உங்க வாழ்க்கையை மகிமையுள்ள வாழ்க்கையா மாறிவிடும். எல்லாரும் உங்க வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துற அளவுக்கு உங்க வாழ்க்கை என்ன செய்யும்? மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு முக்கியமாக தேவையா காணப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இப்ப இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனா நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவனுக்கு இயேசு ரியலா தனக்கு தெரிவார். ரியல் என்னது? நிஜமா பிரத்யட்சமா அவன் இயேசு கிறிஸ்து தன் முன்னாடி இருக்கிறதை, தன் வாழ்க்கையில அவர் செயல்படுகிறதை அவன் பிரத்யட்சமாக உணர முடியும். யாருக்கு? அபிஷேகம் பெற்றுக்கொண்டவனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. தேங்க் யூ ஜீசஸ். யோவான் 15:26. சக்தியாகிய தேற்றவார் உங்களுக்குள்ள வரும்போது யாருக்கு சாட்சி கொடுப்பாரு? ஆவியானவர் இயேசுவை குறித்து என்ன செய்வாரு? சாட்சி கொடுப்பார். இயேசு கூட தான் இருக்கிறாரு. அப்ப இயேசுவை பிரத்யட்சமாக நாம் பார்ப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார் நமக்கு.
அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் நிறைய வசனங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அப்ப இயேசுவை நாம் பிரத்யட்சமாக உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில இயேசு நடப்பதை, நம்ம வாழ்க்கையில இயேசு உலாவுவதை, இயேசு செயல்படுவதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. எப்பொழுது? ஆவில் நிரம்பி, இயேசு ஆவில் நிரம்பி நம்ம வாழும்போது, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரத்யட்சமா உணர ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம ஆவில் நிரம்பி நம்ம வாழும்போது நம்முடைய ஜெபங்களிலே ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென் சொல்லாமா? வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27. ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் நமக்காக ஆவியானவர் ஜெபிக்கிறார், ஜெபத்துல நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஆவியானவர் ஹெல்ப்ஸ் இன் அவர் பிரேயர். நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க கூடாது என்கிற காரியங்கள்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சத்தமாளிலே சொல்லுங்க. இன்னும் கூட சத்தமாளிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு தேவை. ஆமென். நல்ல உண்மையான ஆராதனை செய்வதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். சரியானபடி ஆராதனை செய்வதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். வாசிங்க அப்போஸ்தலர் 2:11. அப்போஸ்தலர் 2:11. போது. அப்போ அந்நிய பாஷை பேசும்போது, ஆவியில் நிறைவு அந்நிய பாஷை பேசும்போது என்ன பேசினாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசி ஆண்டவரை ஆராதித்தார்கள். இன்னொரு வசனம் படிங்க 10:46. 10:46. அப்போஸ்தலர் 10:46. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை என்ன செஞ்சாங்க? ஆராதிக்க தொடங்கினார்கள். யாரு? புறஜாதிகள். ஆண்டவர் பத்தி கேள்விப்படாதவர்களே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை என்ன செஞ்சாங்க? ஆராதித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை, இந்த ஆராதனை என்பது ஆவியானவருக்கு ரொம்ப தொடர்புடையதாக காணப்படுகிறது. எவர்கள் ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறார்களோ அவர் ஆராதனை ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்ப ஒரு பலனுள்ளதாக மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. இப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை, அதை மட்டும் சொல்லி முடிக்க போறேன். டைம் ஆயிடுச்சு. தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை கவனிங்களா? பழைய ஏற்பாட்டுல தேவ ஆவியானவர் வந்தாரா அப்படின்னா வந்தாரு. ஆனா நிரந்தரமா என்ன செய்யல? தங்கல. நிரந்தரமா என்ன செய்யல? தங்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் மனுஷனுடைய இருதயம் கரை பெற்றதா இருந்தது. மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? பாவம் நிறைந்த இருதயமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க எல்லாரும். அதனால ஆவியானவர் வருவாரு, கொஞ்ச நேரம் வருவாரு, அவங்களுக்கு உதவி செய்வாரு, அவங்கள்ட்ட என்ன செய்வாரு? போயிடுவார். நிரந்தரமாக அவங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன செய்யல? தங்க முடியல. கவனிங்க எல்லாரும். உங்களுக்கு தான் சொல்றேன். இங்கதான் நிமிர்ந்து பாருங்களேன். ஆவியான் நிரந்தரம் என்ன செய்யல? தங்கல. ஏன் அப்படின்னா மனுஷனுடைய பாவம் ஆவியானவர் நிரந்தரமா தங்கக்கூடாதபடி தடையா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது அழுக்கு பாத்திரத்துல பால் வாங்குவீங்களா? ஏன் வாங்க மாட்டீங்க? ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்குறதுக்கே விலக்கி தொடச்சு எந்த அசுத்தம் இல்லாம நல்லா பார்த்து அப்புறம் தான் என்ன செய்வீங்க? அப்படியே நீங்க அழுக்கு பாத்திரத்துக்கு பால் வாங்க போனீங்கன்னா, நேத்து வாங்கின பால் வாங்கின பாத்திரம் தான் பிரதர், இந்த இதே பாத்திரத்தை ஊத்துங்க அப்படின்னா அந்த பால்காரர் என்ன செய்வான்? சொல்லுங்க. ஊத்த மாட்டான். நீ இப்ப என்ன செய்ய? சுத்தமா கழுவிட்டு வா. என்ன செய்யும்? கெட்டு போயிரும். புரிஞ்சுதா? அப்ப ஆவியானவர் ஏன் அபிஷேகத்தை நம்ம நிரந்தரமா ஊட்டுற அப்படின்னா இருதயத்துல அழுக்கு இருக்கு. அப்போ அழுக்கு மாறணும். அப்ப அழுக்கு மாறதுக்கு அவன் இயேசு கிறிஸ்து வரணும், அவருக்காக பலியாகணும், அவர் செலுத்த வேண்டிய அந்த பலி செலுத்தப்படணும், அவன் சுத்திகரிக்கப்படணும். ஆமென். அப்பொழுது எப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அப்பொழுது மனுஷனுடைய இருதயம் நிரந்தரமாக பரிசுத்த அபிஷேகத்தை பெறுவதற்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ தகுதியுள்ள இருதயமாக மாறுகிறது.
ஆமென் சொல்லாமா? அப்ப பரிசுத்தன் அபிஷேகம் பெறுவதற்கு என்ன வேணும்? சுத்தமான இருதயம் வேணும். அப்ப நம்மை சுத்தப்படுத்துகிறது யாரு சொல்லுங்க? இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம என்ன செய்யலாம்? சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 படிங்க வசனம். 9 வசனம் படிச்சிருங்க. கலவரம் படிங்க. இல்லைங்க 7 வருஷம் படிங்க. 7 வருஷம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவன் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப சுத்திகரிக்குது? 9 வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், கவனிங்க. இயேசுவோட ரத்தம் எப்ப சுத்திகரிக்குது அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அப்படின்னா, நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பொய் பேசிட்டேன், இந்த காரியத்தை செய்து விட்டு இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன் என்று சொல்லி எந்தெந்த பாவங்கள்லாம் நம்முடைய இதயத்துல நமக்கு தெரிந்திருக்கிறதோ அதெல்லாம் நான் செய்தது நான் தான், நான் துணிகரமாக செய்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டோம்னா, நல்லா கவனிங்க, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம அறிக்கை செய்து ஆண்டவரே ஒரு ரத்தத்தை கழுவுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக தான் நீங்க சிலுவையில மரிச்சிருக்கிறீங்க, என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்க, என் பாவங்களுக்காக நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது என்னுடைய பாவத்துக்காக என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோமானால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரித்து ஒரு நீதியுள்ளவர்களாக மாற்ற இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் பரிசுத்தவன் அபிஷேகம் பெறணும்னா தான் பாவி என்று உணர்ந்து இந்த பாவம் நீங்க வேண்டும் என்று சொல்லி இயேசுட்ட வந்து பல பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போது இயேசு அவனை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுவதற்கு தகுதியுள்ளவனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, அவனுக்கு தாகம் வேணும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். என்ன வேணும்? தாகம். தாகம் அப்படின்னா எதற்காக தாகமா இருக்கணும்? அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தாகம் அடங்காது. தண்ணி தாகம் சொன்னப்ப தண்ணி குடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாது? மத்த எது மேல நாட்டம் வராது. அந்த தண்ணி தான் எனக்கு வேணும். அந்த தாகம் அடங்குற வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருப்பான். எதுவும் சிறுவன் தண்ணி குடிச்சிருக்கீங்க? உண்மையான சிறுவன் தண்ணி, பொய்யான சிறுவன் தண்ணி இல்லை. புரியுதா? ஆமா. நீ அத்திக்கடை தண்ணி குடிச்சு பாருங்க, சிறுவன் தண்ணி குடிச்சு பாருங்க, எதில் தாகம் அடங்கும்? ஆமா. சிறுவன் தண்ணி குடிச்சு பழக்கப்பட்டவன் எந்த ஒரு தண்ணி குடிச்சாலும் சொல்லுங்க தாகம் அடங்கவே அடங்காது. புரிஞ்சு என்ன சொல்றது? சிறுவன் தண்ணிக்காக எங்க வேணா போவான். நீங்க பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று அந்த பரிசுத்த மேல அபிஷேகம் வந்துருச்சுன்னா அதை அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தாகம் அடங்காது. அதுக்கு என்ன வேணா செய்வான், எத்தனை நேரம் வேணா ஜெபிப்பான், உபவாசம் பண்ணுவான், தனியா உட்கார்ந்து ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல கதறுவான். கண்ணீர் வராத கண்ணீர்லாம் அப்ப வரும், இருதயம் உடைக்கப்படும். அந்த தாகம். ஆமென். அப்ப நமக்கு தாகம் வேணும். தாகம் உள்ளவனை கர்த்தர் என்ன செய்றாரு? நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நமக்கு தாகம் வேணும். தாகம் உள்ளவனை கர்த்தர் நிரப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு காரியம், ஒரு மனமா நீங்க ஜெபிக்கணும். தாகம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? நம்ம இதயம் கழுவப்படணும், சுத்தமா இருக்கணும், அறிக்கை செய்து ஆண்டுட்டு விட்டு வாஞ்சி தாகத்தோடு கூட ஜெபிக்கணும். மூணாவது என்ன வேணும்? ஒரு மனம், ஒரே சிந்தை. அவள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு மனப்பட்டு கூடியிருந்த போது அபிஷேகம் அவங்க மேல இருந்தது. ஒரு மனமா கூடி ஜெபிக்கணும்.
எப்பெல்லாம் உபவாசம் பண்ணி ஆண்டவரே நான் இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் உபவாசம் பண்ணி போறீங்களோ அப்ப என்ன செய்யும்? இந்த மைண்ட் ஃபுல்லா இன்னைக்கு என்ன சமையல், இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு போச்சுன்னா என்ன போச்சு? ஒரு மனம் போச்சு. ஒரு மனதா என்ன செய்யணும்? ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். நல்லா சிரிக்கும், எந்திரிக்கவே கூடாது. ஆமென். நீங்க எவ்வளவு தாகமா இருக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை ஆண்டவர் நிரப்புவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். இல்லையா? சிறுபிள்ளைகள் எல்லாம் நல்ல தாகமா ஜெபிக்கணும், அபிஷேகத்தை நம்பி ஜெபிக்கணும். அபிஷேகம் பெற்றாதான் எங்க போக முடியும்? அதான் முத்திரை, அதான் சீல். நீ பரலோகத்துக்கு தகுதியானவன் அப்படிங்கிற சீல அந்த அபிஷேகத்தை அடங்கி இருக்கு. முத்திரையை பெற்ற, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற அப்படியே பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. அப்ப மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற அபிஷேகம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் நீங்க அப்படி நீங்க உங்களை நல்ல கவனிங்க, ஒப்பு கொடுத்து உங்களை பாவி என்று அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீ அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லி தாகத்தோடு கூட ஒரு மனதோடு கூட ஜெபம் பண்ணும்போது நல்ல கவனிங்க, உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளாக ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது எப்படி வேணா இருக்கலாம். எனக்கு வந்த அனுபவம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு வந்த அனுபவம் எனக்கு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அப்ப நீங்க நல்லா ஒரே மனதோடு கூட தாகத்தோடு ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ளாக உங்களுடைய ஆவிக்குள்ளாக உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு புதிய அனுபவத்தை உங்களால அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லாமா? அதுக்கு முதல் காரியம் என்னன்னா உங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். எதை குறிச்சும் கவலை இல்லை, எதை குறிச்சும் பாரம் இல்லை. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அப்படி நீங்க சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்க வாய் கொளறி வேற ஏதோ ஒரு பாஷையை நீங்கள் பேசுவீர்கள், ஏதோ வார்த்தைகளை, புதிய வார்த்தைகளை பேசுவீர்கள். பேசும்போது ஐயோ நான் வேற மாதிரி வித்தியாசம் பேசுறேனே என்று சொல்லி நீங்களை கட்டுப்படுத்தினாலும் உங்களால கட்டுப்படுத்த முடியாது. அப்ப உங்க சிந்தை விழித்திருக்கும், உங்க மனசு, உங்களுடைய இருதயம் விழித்திருக்கும், என்ன பண்றது தெரியும். ஆனா உங்க சரீரம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. ஆமென். வேற ஏதோ ஒரு அனுபவத்தை, ஒரு சூடான அனுபவமோ அல்லது மெல்லிய ஒரு தென்றல் காற்று வீசுகிற அனுபவமோ, ஏதோ ஒரு அனுபவம், ஏதோ ஒரு காரியம், அது யாருனாலும் விவரிக்கவே முடியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதுதான் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி அடையாளம். ஆமென் சொல்லாமா? ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவீங்க, ஒரு வேர்டு, ஒன் வேர்ட் அல்லது ஒன் லெட்டர் அப்படிதான் பேசுவீங்க, ஒரே ஒரு சொல் தான் பேசுவீங்க. அது என்னவானா இருக்கலாம். ஆனா அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்நிய பாஷை. ஆமென். அதை நீங்க என்ன செய்யணும்? திரும்ப 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 ஆவில் நிரம்பி பேச 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 அந்த ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை, மூன்று வார்த்தை வாக்கியங்களாக மாறி ஒரு பாஷையாகவே என்ன செய்யும்? மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆவில் நிரம்பி ஜெபிக்க 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 உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், தரிசனங்களை காண்பீர்கள், அநேக வெளிப்பாடுகளை காண்பீர்கள், புரியாத வசனங்களை புரியும், புரியாத காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லாமா? ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஆவியினால ஞானஸ்நானம். இது கொடுக்கிறது யாரு? இயேசு தான் கொடுக்கிறார். அவர் தான் ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறது இயேசு. அந்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறது இயேசு தான், அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறதும் இயேசு தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த அக்கினினால் ஞானஸ்நானம் எப்ப வரும் அப்படின்னா கடைசி காலத்துல ஊட்டப்படுகிற எழுப்புதல், அது அக்கினினால் ஞானஸ்நானம். ஆமென். பதரையோ சுட்டரித்து தானியத்தையோ களஞ்சியத்தில் சேர்க்கிறார். ஆமென். நம்ம என்னதான் ஜெபித்தாலும் என்னதான் பண்ணாலும் நமக்குள்ள சில பதறுகள் இருக்கும். இந்த பதர் எப்ப மாறு அப்படின்னா அக்கினினால் ஞானஸ்நானம் வரும்போது எல்லா பதறுகள் சுட்டரிக்கப்பட்டு நம்மை தானியமாக களஞ்சியத்துல கர்த்தர் சேர்ப்பார். அல்லேலூயா. இதுதான் ஞானஸ்நானத்தை குறித்தான சத்தியம். எத்தனை பிரயோஜனம் இருந்துச்சு. எப்படி பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற காரியத்தை சொல்லிவிட்டேன். ஒண்ணு செய்ய வேண்டாம், நீங்கள் கதரை ஜெபித்தால் போதும், வாஞ்சியோடு தாகத்தோடு கூட ஜெபித்தா போதும், கர்த்தர் உங்களை நிரப்ப இன்றைக்கும் ஆவல் உள்ளவர் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஒரு அப்பத்தை கேட்டால் பையன் அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா?
நல்ல ஈவுகளை கொடுக்க பிதாவை அறிந்திருக்கும் போது நான் என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கொடுக்காம இருப்பேனா? அப்ப கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கேட்கிறவன் பெற்றுக் கொள்வான். நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் அபிஷேகத்தை கொடுங்க, எனக்கு அபிஷேகம் தேவை, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் தேவை என்று சொல்லி கேட்டால், வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கேட்டால், கர்த்தர் உங்களுக்கு நிரப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் கண்களை மூடி ஜெபிப்போம்.